ஜெபிப்போம். இந்த காலை வேளையில எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? ஆமென். தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளை கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகல அற்பமா நினைச்சாங்க, தாவீது அற்பமா நினைச்சாங்க. ஆனா அவர்களுக்குள்ள இருந்த தேவன் அவர் பெரியவர், அவர் பெரியவர். அவருடைய நிந்தையை ஆமென் ஆண்டவர் நீக்கி அவர்களை ஆசீர்வதித்த தேவன் இந்த காலை வேளையில உங்களை ஆசீர்வதிக்கும்படி நம்ம மத்தியில வந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் சொல்லுவார், நான் விசுவாசிக்கிறவர் வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர், சகலத்தை படைத்தவர், சகலத்தை செய்ய வல்லவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர், இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். உங்களையும் அற்பமா என்றாங்களாம். சத்துருக்கள் மத்தியிலே உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறவன் உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்வான். உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்வான். முடிவு பறிந்து உங்களை நடத்துவான். தகப்பனே, அந்த காலை வேளையில தாசரை கொண்டு வந்து நீர் பேசின உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் அநேக இடங்களில் அநேக நாளை தள்ளப்பட்டவர்களாக அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக இருந்தோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவரை நீர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபை நீர் ஆசீர்வதிப்பீராக.